உடைக்கானே நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னு எனக்கு இங்கே வேலை வாய்ப்பு இல்லை. என்ன சொல்கிற வந்து சொல்லுவாங்களா அகலக்கால் வைக்கிறேன்னு சொல்லி அதை இப்போ அவங்கள நான் ஃபுல்லாக சொல்லலை. பட் இருந்தாலும் அவங்க தான் அந்த வீட்டை கொஞ்சம் பெருசாக போட்டது. பாரு இது இது என்ன இது இது என்ன இது டாய்லெட் அப்படியா? அப்போ இது அப்போ அது பாத்ரூமா? மற்றது இப்போ நீங்கள் இப்போ இப்போ இருக்கிற பிரச்சனைக்குள்ளே இப்போ எழுப்பினீங்க இந்த கல் எல்லாம் அந்த கல் கட்டினாக்க இஞ்சால இந்த கல்லை கட்டிக்கலாம் உயரத்துக்கு. மற்றதாக்கா என்னென்றால் இப்போ பாத்ரூம் வந்து மட்டும் இல்லை, இனி இந்த வீட்டின விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தான் செய்யணும். அவாக்கே யாரோ சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கு நாங்கள் எல்லாம் கணக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்து நான் பொறாம பிடிக்க மாட்டேன். ஆனால் இங்கே கஷ்டப்பட்டவங்களுக்கு கிடைச்சா கூட அதை பார்த்து பொறாமப்படுறக்குன்னு சொல்லி ஒரு கூட்டமே இருக்குது. இவ்வளோங்க இப்போ என்ன சொல்லுங்க, உங்களோட விருப்பங்கள் என்ன சொல்ல எல்லாருக்குமே இருக்கிற விருப்பம் தானே இப்படி செய்யணுமெண்டு. ஆனால் நீங்கள் செய்கிற இந்த செயல்களை வந்து எனக்குமே பார்த்தா ஓகேயா இருக்குமாக்கா. ஆனால் பார்க்குறவங்க மற்றவங்கள்ட்ட இருக்குது அது ஒரு வித்தியாசமாக இருக்கா. பார்ப்போம் இருக்குமா இருக்கா வாங்க. ஏன்னா நீங்களும் உங்களோட காசை போட்டேன்னு சொல்ல அதுவும் ஒரு குத்துற மாதிரி இருக்குமே இல்லை. வாங்க உங்களோட காசை நீங்கள் எவ்வளோ எதுக்குள்ள போட்டிருக்கீங்கன்னு பார்ப்போம் இருக்கா. கொண்டாங்கோ அந்த டவுட்டையும் கிளியர் பண்ணி விடுவோம். முழு காசு வீட்டுக்கு தானே போயிருக்கா இல்லாட்டி மாட்டுக்கும் போயிருக்கோம் சேத்தன்? இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம்ல உங்களை சந்திச்சதாலேருந்து 1000 பேருக்கு சொல்லியிருக்கேன். நான் அது ஒரு தரம் சொல்ல மாட்டேன். அதை சொல்ல சின்ன உண்டு எது கொண்டு சும்மா கோபத்தில் சொன்னா கூட அதை சொல்லிடுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் செல்லக்கிளையன். ஓகே, அப்போ ஒரு 2 நாளாக வந்து வீட்டு வேலையோட கொஞ்சம் வந்து மினக்கட்டது ஏதோ ஒரு என்ன சொல்கிறது 2-3 கிழமை மினக்கட்ட மேய்க்கிடாக்குது. அதே நேரம் வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு கதைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ காலம் கழித்து வந்துட்டு வீடியோ செய்கிற மாதிரி ஒரு உணர்வை தருது. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து நேற்றைய தினம் முன்னால் எல்லாம் கொஞ்சம் வேலை கூட என்னப்பா கடும் வேலை என்ன சொல்கிறது. ஈவன் இந்த மண்ணை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டாய்லெட் ஃபிட்டுக்கிட்டே இருந்த மண் அதை வந்து வெட்டி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே போட்டதுலேருந்து வீட்டுக்கு மேலே தண்ணி டேங்க் கூரை வந்துட்டு செஞ்சதுலேருந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுத்துனாங்க. இன்னும் கிடக்குது வந்து எடுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே டைமில் வந்துட்டு வீடியோவும் செய்யணும். அதே நேரம் நாங்கள் வீடியோ மூலமாக வந்துட்டு கொடுத்த வாக்குகளையும் வந்துட்டு நிறைவேற்றணும். அந்த வேலையிலையும் போய் பார்க்கணும். அப்போ இன்றைய காலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்டுக்குழி அந்த பிள்ளைகிட்ட அம்மா என்ன நிசாக்கா வந்துட்டு ஃபோன் பண்ணியிருந்தா என்ன மாதிரி அண்ணான்னு தான் அவள் சொல்கிறவா. அண்ணா வருவீங்களோ என்ன மாதிரி அடுத்த கட்ட வேலை வந்துட்டு என்ன செய்கிறேன்னு சொல்லி மேசன் கேட்கினம். உங்களுக்கு வேலை செய்கிறதோ இல்லாட்டி எங்களுக்கு வேறு வேலை இருக்குது விட்டுட்டு போகிறதோன்னு சொல்லி கேட்கினம்னு சொல்லி. அப்போ நான் வந்து சொன்னேன் கொஞ்சம் பொறுங்க, நான் உங்களுக்கு அந்த வீடு கட்டித்தார் அண்ணாவோடையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிற வந்து சொல்லுவாங்களா அகலக்கால் வைக்கிறேன்னு சொல்லி அதை இப்போ அவங்கள நான் ஃபுல்லாக சொல்லலை. பட் இருந்தாலும் அவங்க தான் அந்த வீட்டை கொஞ்சம் பெருசாக போட்டது. இப்போ அதன் நிமித்தம் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 20 லட்சம் நாங்கள் கொடுத்துட்டோம். பார்த்துருப்பீங்க நேற்றையான வீடியோலையும். இன்றைய காலமையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு 1 லட்சம் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன். வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாத்ரூம் வேலை வந்துட்டு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நேற்று ஃபோன் பண்ணி கேட்கையும் அதை நான் வந்துட்டு இன்றைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன். அப்போ வீட்டு வேலை அடுத்த கட்டம் என்ன செய்கிற சம்மந்தமாக வந்து நாங்கள் அந்த அண்ணாவுடையவா கதைச்சி போட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இப்போ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பேன் கல்யாணத்தை கட்டிப்பேன் அந்த மாதிரி கொஞ்சம் அப்பா கட்டிங்கன்னா தெரியும் வேணா கொஞ்சம் கரைச்சல் பிடிச்ச வேலை அந்த வீடு செய்கிற அப்படின்ற வந்து அதே மாதிரிக்கு இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டில் அந்த முன்னும் கொஞ்சம் அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்லெப் ஒன்று போட வேண்டியிருக்குது. அப்போ அதுக்கு வந்துட்டு தூணை வந்துட்டு உடைச்சி தான் வந்து ட்ரில் பண்ணி கம்பி வைக்க வேண்டிய ஒரு தேவை நிமித்தம் அப்பாட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போகிறேன்னு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்பா வந்து நின்று அதை பார்த்து எல்லாரும் குருஜாயிட்டாங்க உடைக்கும். ஸோ மற்ற ஆள் பேர் தான் உடைக்க சோறா அப்படி உடைக்காம வராட்டானா நாங்கள் தான் நிறைய வந்து உடைக்கணும். மற்ற ஈஸியில் உடைக்கவும் இல்லை கொஞ்சம் கரைச்ச பிடிச்சவே இல்லை. சரியான ஹோங்கிட்ட பயங்கர வைரம் வந்து தூண் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வந்து. மற்ற இந்த கீழ் பூச்சி வந்துட்டு உடைக்கக்குள்ள கீழே வெட்ட சொல்லுங்கப்பா. இந்த பல்லு இல்லாட்டி வேண்டி கொடுங்க ஒரு கச்சரியை வேண்டி கொடுத்து வெட்ட சொல்லுங்க.
வட்டி உடைச்சி வைங்க நாங்கள் எப்படியும் ஒரு 6 கிழமைக்குள்ளே ரிட்டர்ன் ஆயிரும் மேடா. இப்போ இங்கே நாங்கள் சுண்டக்குழி பிள்ளைகள்கிட்ட வீட்டை போயிட்டு அதே மாதிரி இந்த கீரி மேலே வேலாண்டே தெரியும் உங்களுக்கு காசு கொடுத்துட்டு வந்த அப்புறம் இன்னும் போகலை. நான் முதல் நாள் 1.5 லட்சம் கொடுத்துட்டு வந்தான் 50,000 தச்சனுக்கும் 1 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு மேசனுக்கும் வந்துட்டு கொடுக்க சொல்லி அதே மாதிரி வந்துட்டு பிறகு அவர் அந்த மேசன் அண்ணன் அடிச்சிருந்தார் வந்து ஒரு 1 லட்சம் ஒன்று போடும்படியாக வந்து அவருக்கு திருப்பியும் 1 லட்சம் போட்டு விட்டாங்க. அப்போ அந்த வேலையும் இருக்க என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி போய் பார்த்து கொண்டு வந்து வர போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் அப்டேட்டாக வந்துட்டு இருக்க போச்சு தானே. அப்போ நாளைக்கு நாங்கள் கொழும்புக்கும் போக வேண்டிய ஒரு தேவை இருக்கிற வழியால் இதை பார்த்துட்டு போனோம்னு சொன்னால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என்ன. சரி நான் போயிட்டு வேட்டேன். சரி இந்த மைக்கு நான் நேற்று தண்ணி போட்டு விட தண்டவாட்டில் ஒஃப் ஆகுது தண்ணி இண்டைக்குள்ளே இது அண்டைக்கு ஒரு பட்டது. அது பிறகு நேற்று மண்டைக்குள்ளே அங்கேயும் வேர்வையலோ இல்லாட்டி வேர்வையல் போயிருக்கும். அப்படி இல்லாட்டி சோடா தண்ணி போயிருக்க வாய்ப்பில்லை. வேர்வையாக தான் இருக்கும். வேர்வை தான் போயிருக்கும். தண்ணி போனால் தான் இந்த பிரச்சனை வர. சரி அதை பார்ப்போம். அப்படி வாங்க கொஞ்சம் அளவில் பிரச்சனை போகுது. வீட்டு பிரச்சனை போகுது. வெளியில் போகணும். இந்த வீட்டு பிரச்சனை போய்கொண்டு கேட்கல உங்களை கொழும்பு போகிற தான் வீடுகளுக்கு இல்லாமல் ஆக்கள் ஒரு நாள் தானே அது. ஒரு நாள் 2 நாள் போகிறோம் பாரு. முதல்ல ஒரு நாள் இறக்குறது, அடுத்த நாள் ஒரு ஆள் இறக்குறது, அப்படியே வரதான். அது வேலை நடக்கும். அங்கே வாங்க இவ்வளோ வேலை போது அவன் என்ன நான் ஒழிச்சு வந்து காட்டுறேன். நக்கண்டு கிளம்பிடுவான். ஒழிச்சு வந்து காட்டு 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 ஒரு நீ எட்டி பார்க்க இப்போ ஃபோன் தெரியுந்தா இப்படி மடியாக விட்டு அப்படியே வாங்க தம்புறோம். மச்சான் மச்சானோட காய்ச்சல் மச்சான்டா. மற்றது முகமெல்லாம் கருத்துட்டு பார்த்தீங்களா 2 நாளைக்குள்ள என்ன பயங்கர சூடு சுட்டுருக்கு. என்ன ஏறியில்ல மேலே இல்லை வேண்ட இல்லை போன சொல்லுவார். என்னலே என்னல தெரியும் சரியா போமே. இது என்ன சரி போட்டு வாங்க சொல்லி அதை உடைச்சி வைங்க சரியா. இப்போ நாங்கள் இப்போ சிறுப்பட்டி போயிட்டு அப்படியே வந்து கீரிமலை போக போகிறோம். டவுனுக்கும் போக வேண்டி இருக்குது வந்து. இப்போ எல்லாத்தையும் பார்க்க முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கேளுக்கா சார். சரியா அம்மாட்டே நீங்கள் உங்களுக்கு இங்கே வாங்க பின்னே ஒரு கிரைண்டர் கல் ஒன்று பண்ணுறோம். நான் சொன்னால் அம்மாட்ட காசு வண்டி பண்ணி கொடுங்க தான் சொல்ல மாட்டேன். நம்பிக்கை இல்லையோ? சரியா சரியா அம்மா அம்மா ஓ இந்த பின்னேரம் அவன் அந்த விஜய் இதை உடைக்க வருவான். விஜய் உடைக்க வருவான். அந்த கிரைண்டர் கல் வேணுமெண்டா அப்பாட்ட ஆயிரம் காசு விடுங்க. அது அந்த கிரைண்டர் கல் கொண்டு பண்ணுறக்கு அப்போ இங்கே அப்படி கல் வண்டி கொடுத்தா அந்த கொடுத்த கையோடு அந்த கல்லை வண்டி நீங்கள் கவனமாக அவங்களோட பொறுப்பில் வைங்க. அது பெரிய வட்டி இல்லை. ஒவ்வொரு காலம் கல் வண்டி நாசமாகப்பா இல்லைங்க. ஆளே கொடுக்கணும் 500 ரூபா. நீங்கள் கல்லை வண்டி காணும் வாங்கிங்கப்பா சரியா. இங்கே இந்த மைக்கு ஒப்பா அதோட எனக்கு என்னென்ன காட்டி பேரக்கா அப்போ வாரம் போயிட்டு. ஆனால் இவரது இனி தண்ணி நிற்கா கடும் வேலை இது வேலைனா வேலை இவ்வளோ மண் எப்படியும் ஒரு டிப்பர் மண் வரும் போல ஆள் அடிக்குது புட்டிக்காரன். ஹலோ ஓவண்ணா எங்கடா புட்டி என்ன நான் எடுத்தது 950 ரூபா கண்ணே. வெளியில எல்லாம் 1000 1050 போவா இருந்தால் நான் கதைச்சி எனக்கு தெரிஞ்ச சினேகமனுடைய 950 தந்தேன். என்னண்ணா என்னடி ஓ 1000 ரூபா கொடுத்தோம். ஓ ஓ ஓ
என்னண்ணா அப்போ நாளைக்கு வரைச்சிடும் இப்போ தான் நான் ஏற்றி விடுவோம் இப்போ இவ்வளோ கூடிக்கு நினைக்கிறேன் நான் எவ்வளோ அம்புட்டி இப்போ 1000 ரூபா 1000 ரூபாய் கொடுத்துருவோம் பிரச்சனை இல்லையா ஓ சரி ஓகே ஓகே என்ன வைக்கடா இப்போ கடவுளே எங்கள்கிட்ட வந்த அக்காவும் 2 நாளில் பயணம் அவன் என்ன சொல்கிறது நாளைக்கு இங்கே உனக்காட்டே போகிறது கேட்டான் போய் போடுறது நம்ம கவர்மெண்ட் டைம் ரெண்டு பிரியாணி கவர்மெண்ட்டாக போடுறது நம்ம கவர்மெண்ட் டைம் கொடுக்கும் சாப்பிட்ற டைம் இந்த தண்ணி டேங்கெல்லாம் இந்த வெயிலாத்தி இருக்கா அப்போ என்ன எங்கே அமைக்குது சின்ன சின்ன டேங்கெல்லாம் கிடக்கு இப்போ வா சுண்டுக்குழி அக்கா அடிச்சு வேணா ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்படியே வந்து அணுவாக்கள் வீட்டை போயிட்டு அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறது சுக்குவாக்கள் அப்புறம் எங்கள்கிட்ட ஃப்ரான்ஸால் வந்து அக்காக்கள் எல்லாம் நின்று தானே அப்போ வந்து சும்மா கொஞ்சம் இருந்து காய்ச்சி போட்டு அப்படியே வந்து என்ன சொல்கிறோம் அக்கா 2 நல்ல பயணம் அப்போ வந்து அக்காவும் அப்படியே வந்து ஒருக்கா எங்களோட ஜெஃப்னா வரணும் அப்படின்னு சொல்லியும் நாங்கள் அக்காவை அப்படியே ஏற்றி கொண்டு வந்துட்டோம் ஜெஃப்னாக்கு ஒருக்கா கடையிலுக்கும் போகணும் அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் சுண்டுக்குழி பிள்ளைகளை வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் ஒருக்கா ஜஸ்ட்டு டக்குன்னு போகிறதும் என்ன கட்டத்தில் வேலை இங்கேருந்து பார்க்குறதும் வளர்க்குறதும் தானே என்ன சொன்னால் பாத்ரூம் வேலையை செய்கிறேன்னு மாதிரி சொன்னோம் அக்கா என்ன காலம் ஒரே கோலடியாக கிடந்துச்சு காசுக்கோ நான் சொன்னான் தானே போடுவேன்னு சொல்லி கொஞ்சம் அந்த இப்படித்தான் எங்கட என்னண்டு செய்யலையே வேலை அப்போ பணம் போட்டேன் வேலை செய்கிற மாதிரி அப்போ சம்பளம் அரை செஞ்சவங்களா அது சரியா கொஞ்சம் கட்டுப்பட்டாக கிடந்துச்சு என்ன பாரு என்ன கல் எடுக்க காசு இல்லாமோ நீங்கள் வளமையாக எடுக்கிறது தந்துக்க வேண்டாம் வேறு ஒருத்தர் எங்களோட இலங்கை வங்கிகள் டேப்புகள் கொஞ்சம் பிரச்சனை இது பாப்போம் இருக்கா பார்த்துட்டு போகணும் அப்போ நீங்கள் காசு இப்போ எடுத்துட்டீங்களா எடுக்கலையா உங்களுக்கு மெசேஜ் வந்தா கோழி கொஞ்சம் திருப்பி வேண்டி விட்டீங்களோ அன்னை கணக்கு இருந்துச்சு சின்ன கொஞ்சம் என்னக்கா கோபி சமயம் மோட்டரோடு கவுக்கல இன்னும் மோட்டோடு வாங்க இல்லை மோட்டோடு வாங்க இல்லை இல்லை மற்றதானே அந்த இது பறிவு பொதிவு பார்த்து இது பத்தாது எது உங்களுக்கு தண்ணியும் அங்கே அப்படியே அடிக்குது இந்த சைட் எது நாத்தியோ இங்கால தாவாரமோ இல்லை அங்காலையில் இந்த முன் பக்கம் மட்டும் இங்கே இந்த பக்கம் மற்ற பக்கம் இல்லை இல்லை அப்போ எங்களை அவர்கிட்ட பொஸ்ஸாட்ட சொன்னீங்களே நான் இல்லை கதை செய்ய போகிற இடக்கு யாரு வேலை செய்கிறாக்கள் பாப்போம் இது காணாதுதான் அந்த முழு தண்ணியும் இப்படி உள்ளே வருமா கதவுதல் போட்டாலும் பிடிக்க வருமாமா வந்ததோ வரும் நேற்று மழை பெய்ய இப்படி ஃபுல்லாக வந்தது இப்படி அடித்தது தண்ணி மழையும் பார விதத்தை பொறுத்த இப்படி காற்று வராதோ இப்படி என்ன வராது ஆனால் இது காணாதுன்றா கொஞ்சம் வந்துக்கலாம் நான் நேற்று அன்றைக்கு போடைக்கே கேட்டுனா இல்லை என்ன சொன்னேன் இல்லைன்னா இந்த இதில் பாதியில் வச்ச வயல் இந்த பாதியை கலட்டி அங்கால வச்சுட்டு இது கொண்டு போட்டா சரியா வரும் இதுக்கு பாதியா வச்சு யார் சொன்னது வட்டி வச்சு நான் பார்த்தேன் இல்லை பாதி வச்சு தெரியுதானே பார்க்க நாங்கள் யார் சொன்ன அப்படியா இதை தூக்கி என்ன இல்லவே அந்த அண்ணாவோட கதைச்சே ஃபோனில் மேசனாக்க அப்படி செய்தா சரியா வருமான் இப்படிமானவன் தேவையில்லை நிற்கும் சீட்டு பிரச்சனை இல்லை வேணும்னு சொன்னால் ஒரு ரீபே ஜாயின் பண்ணி விடுவாங்களா அவங்க பிரச்சனை இல்லை பாப்பா அங்காலே எப்படி இருக்கிறதா வர பாப்பா அங்காலையும் இதே அளவு தான் இதே அண்டே கட்டின பாத்ரூம் ஓகே பாரன் இது என்ன இது என்ன இது டாய்லெட் அப்படியா டாய்லெட் அப்போ அப்போ அது பாத்ரூமா அது சும்மா அப்படியே இருக்கு இதை விட்டுட்டு இதைத்தான் கட்ட போகிறோம் பாரன் அது சரி நகரம் நீங்கள் கதை இது கதவு வராதல்லோ வீட்டுக்கு இது அப்படி இந்த கட்டு தான் வரும் இல்லைண்ணா அது அங்கேருந்து வர்ற மாதிரி இல்லை அது அங்கால சைட் பாத்ரூம்ண்டா வீட்டால் வந்து குளிக்கிற மாதிரி டாய்லெட் வழியில் நான் பாத்ரூமோட சேர்த்து கதை போட்டிக்கலாம்ல உள்ளாலே வந்து அப்படியே செய்யலாம் தானே ஏன் ப்ரோ வெளியில்
இது இப்போ இங்கே திரும்பி இதுக்கு வெளியால் இல்லை வரும் உனக்கு கதை அது பாத்ரூமாம் இது டாய்லெட்டா அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன் வந்து இதில் கதை வைக்காமல் கதை உள்ளாலே வச்சு அதில் ஒரு கதை வச்சுருந்தா அதை நீங்கள் கட்டுறீங்களோ இல்லையோ நீங்கள் அது மற்றது இப்போ இல்லை குளிக்கிற நேரமாக புரிம்பா இருக்க மாட்டி போட்டு என்ன புரிம்பா தண்ணி இது மற்ற பாத்ரூம் இல்லோ டாய்லெட் மற்றதில்லை கொமாட்டண்டா தானே உண்டா கட்டலாம் ஏன் இது கட்டதா உண்டா உங்களோட கதை என்ன எதண்டா உண்டா கட்டி விடுறேன் ஏன்னா இது அலைச்சல் இல்லைக்கா அங்கே தானே இல்லை சுற்றி வரணும் இரவு நேரங்கள்ல எல்லாம் நீங்கள் இதை உள்ளாலே வந்து பாவச்சு கொள்ளலாம் இல்லை மற்றது இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற பிரச்சனைக்குள்ளே இப்போ எழுப்பினீங்க இந்த கல் எல்லாம் அந்த கல் கட்டினா கிஞ்சால இந்த கல்லை கட்டிக்கலாம் உயரத்துக்கு ஏன்னா கொஞ்சம் எல்லாம் சிக்கலாக இல்லை இருக்குது இப்போ காசு இருக்காரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா பரவாயில்ல இப்போ எனக்கும் விருப்பம் தான் நீங்கள் உலகத்துக்கு பாத்ரூம் எல்லாம் எழுப்பி சந்தோஷமாக ஹெல்ப் வந்தால் ஓகே எனக்கு ஹாப்பி தான் ஆனால் கொஞ்சம் இன்றைக்கி நிலைமை பாடல சிக்கலாக கிடக்கு யாரும் காய்ச்சவங்கள இல்லை 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 நிச்சயமாக கடனுக்கு வாங்கிட்டு நான் தான் ஏதாவது வேலை செய்து கொடுக்கலாம் பாத்ரூம் வேலையை நான் பார்க்குறேன் வேறு என்ன சார் நான் ஏதாவது வேலையை போய் அது இந்த கடன் நான் கொடுக்குறேன் அது சரியில்லை நான் ஒன்றும் இதாக சொல்லலையாக்கா நான் இந்த இருக்கிற நிலைமையிலுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன் எனக்கும் சந்தோஷம்தான் உள்ளால் செஞ்சால் சந்தோஷம்தான் மற்றது என்ன இப்போ கொங்குரீட் போகிறதுக்கு அவ்வளோ 160 சாமானுக்கு மட்டுமா வீட்டுக்கு அதான் வீடு ஃபுல்லாக கொங்குரீட் போட சாமான் மட்டும் சொன்னவே அப்போ கூலி வந்து எவ்வளோ சொல்ல இல்லை கூலி எவ்வளோ சொல்லலையா 5000 ரூபா 4500 சொன்னவே ஒரு ஆளுக்கு கொங்குரீட்டுக்கு அப்படி சாப்பாடு 2000 பேரும் எத்தனை பேர் வரையணும்னு சொல்லி ஒரு நாளைக்கு அப்படி ஒரு 8-10 பேர் வரும் அவ்வளோ அப்படியே ஒரு 50,000 ரூபா பார்க்கலாம் போல கூலியே எத்தனை பேக்குன்றதை பொறுத்து எத்தனை பேக் சீமெந்து போட்டவங்க 8 சொன்னவே இல்லை 8 வருமோ 8 பேக்கு கூட வரும் இந்த பாடி ஒரு 8 பேக்கு சீமெந்துக்கு இந்த தலைவா பாருங்க எனக்கு அனுப்பியிருந்தீங்களா ரெசிப்ட் நேற்று சொல்ல தான் உங்களுக்கு வாங்கி போட்டேன் 8 தான் ஞாபகம் இருக்குது சொன்னது பாப்போம் வீடு ஃபுல்லாகோ ஓ அங்கே அதுக்கு மண்ணே அடிக்கலை இன்னும் அதுக்கு தான் என்ன ஒரு டிப்பர் இது கிரேவல் ஒரு டிப்பர் வேணும் இதில் போட்டி அந்த கணக்கு இல்லையா பார்க்கல பாருங்க எழுதி போட்டீங்களா சொல்ல மண் 2 டிராக்டர் என்னத்துக்கு கான்கிரீட் மண் ஓ அதான் கிரவல் டிப்பர் 30,000 சீமெந்து 20 பேக் 40,000 சல்லி 2 டிராக்டர் இது யார் ஆள் வந்து கணக்கு போட்டார் 20 பேக் கான்கிரீட் காணுமாம்மா இவ்வளோத்துக்கும் காணாதக்கா என்ன கணத்தில் போட்டாலும் காணாது தம்பி இதைத்தான் என்ன தாவரம் இது இந்த தேவாரம் இந்தியா கணக்குக்கு அங்கால போட்டிருக்காங்க ஆனா இது வந்து பிரச்சனை இல்லை இந்த பக்கம் நிலையம் ஒன்றும் இல்லை தானே இது பரவாயில்லை பின்பக்க தாவாரமும் பரவாயில்லை அங்காளி பக்க தாவாரம் தான் பிரச்சனை இது சரியா இது கணக்குண்டேன்னா இதுவும் சொட்டு வந்திக்கலாம்ல நான் ஓகே இது இந்தியால் பக்கம் இதுன்றபடியா பிரச்சனை இல்லை அதுதான் கொஞ்சம் அடிக்கும் தண்ணி அடிக்கும் மற்றதாக்கா என்னென்றால் இப்போ பாத்ரூம் அண்டு மட்டும் இல்லை இனி இந்த வீட்டின விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தான் செய்யணும் என்றால் அவர் அண்ணா இப்போ தெரியும் தானே ஒவ்வொரு குழப்புறன்னும் இல்லை கலைக்கிறன்னும் இல்லை என்னையே 1000 பேர் இருந்தாங்க அப்பாவா இந்த அவாவுக்கே யாரோ சொல்லியிருக்காங்க என்றால் உங்களுக்கு நாங்கள் எல்லாம் கணக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி உண்டு ஆனால் நான் சொன்னால் என்னண்டு ஏற்கனவே எப்போயோ சொன்ன விஷயம் தானே வீட்டலைவர் சொன்ன விஷயத்தை தான் நாங்கள் செஞ்சு கொடுக்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் என்ன கிடைச்சாலும் நான் சந்தோஷப்படுவேன் எனக்கு நான் ஒரு நாள் பொறாம பிடிக்க மாட்டேன் ஆனால் இங்கே கஷ்டப்பட்டவங்களுக்கு கிடைச்சா கூட அதை பார்த்து பொறாமப்படுறக்குன்னு சொல்லி ஒரு கூட்டமே இருக்குது விளங்குதோ அப்போ அவரும் இப்போ உங்களுக்கு செஞ்சார் அண்ணாவும் வந்து அவரும் ஒரு வித்தியாசமானால் அவர் வந்து இப்படி பொறாமத்தன்மையானால் இல்லை பட் இருந்தாலும் என்னென்றால் ஒருத்தருக்கு கொடுக்குறதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது தானே ஓ அதைத்தான் அவர் சொல்கிறார் என்னென்னா அவர் 15 லட்சம் தான் உங்களோட வீட்டுக்கு பட்ஜெட்டாக போட்டது இப்போ பார்த்தீங்கன்னா 20 இன்றைக்கு அந்த 1 லட்சம் உண்டு கனடாவிலேருந்து ஒரு அண்ணாவரால் அனுப்பினேன்னு சொல்லி நான் அந்த உங்களுக்கு போட்டுவிட்னேன் இல்லை அதோட இப்போ 21 ஆகிட்டேன்னு சொன்னான் இப்போ அவரோட கதைச்சு நான் அந்த வீட்டு இதுவும் இல்லை கட்டினாங்க
இது இந்த குழியா இதுக்கு குழி காட்டினது மற்றது முதல் அத்திவாரம் போட்டு பிரித்து எடுத்து காட்டினா அதனால் கொஞ்சம் இல்லை அது இதுக்கு சேர்க்கல சேர்க்கல அது சேர்க்கலன்னா பின் ரெண்டாவது கட்டினா முதல் கொஞ்சம் பெருசாக செய்ய எனக்கு சில வரையில கூலி ஒன்றும் போயில்லை தானே அந்த கெல்லைத்தான் திருப்பி போட்டுறேன் சீமந்து தான் என்னண்டு பக்கத்தில் இந்த அத்திவாரத்தை குழப்பி இங்கே அத்திவாரம் கட்டினாக்க கூலி வரையில்லை உங்களோட கதை என்ன நான் கூலி வந்து கொடுக்கல வாங்கல இவை தானே இப்போ ரெண்டாவது இப்போ செய்கிறாங்களா தான் அவை ரெண்டு வாங்க விட்டு இல்லை முதல் வேறு ஆக்கள் செய்தா முதல் செஞ்ச வேறு ஆக்கள் நான் சொல்கிறேன் இந்த அத்திவாரம் மாற்றினவே தானே அத்தியாரம் போய் மாற்றினேன் முதல் கூலி கொடுக்காதபடியாக இப்போ இந்த கூலிக்கான எல்லாம் அடங்குது ஒரு அத்திவார கூலி தான் வருது முதல் கூலி கொடுக்கல தானே முதல் கூலி கொடுக்கலையா மற்றது அப்போ இப்போ அவரோட காய்ச்சல் அவர் என்னென்றால் இப்போ உங்களுக்கு இப்போ நிலத்துக்கு மண்ணுக்கு இருக்கிறத விட இது என்ன கொங்குரீட்டை போட்டுவிடும்னு சொன்னார் அப்போ தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் எவ்வளோ ஆண்டு பார்த்து சொல்லும் கொண்டு 1.60 நாங்கள் ஒரு 2.5 பார்ப்போமே கொங்குரீட்டுக்கு மொத்தமாக ஏன்டா சில கூடும் குறையும் தானே 2.5 பார்த்தோம்னா நான் தெரிஞ்ச அவர் கொங்குரீட் போட்டு தருவேறு போல் இருக்குது அங்கால என்ன மாதிரி தெரியலைக்கா செய்தா காணும் பார்ப்போம் அவ்வளோ இப்போ இதுக்கு என்ன மாதிரி எவ்வளோ இன்னும் தேவையா தெரியல இப்போ நான் வீட்டை சொன்னேன் நான் கடனுக்கு இது வினி வீட்டை கேட்கலாது நீங்கள் கடனுக்கு செய்கிறேன்டா செய்தாங்க நான் தான் அதுக்கு காசு தருவணும் கடனுக்கு செய்கிறேன்டா செஞ்சாங்கன்னு நீங்கள் சிம்பிள் அப்படியே என்ன கேட்கலாம் இல்லை நான் ஏதாவது ஒரு அமௌண்ட் இல்லை கூட இல்லை ஆக கணக்கு வேண்டாம் கொஞ்சம் தூளுமே டொய்லெட்டை முடிச்சுட்டு அந்த கணக்கு பார்த்துட்டு செய்வோம்ட்டு தான் விட்டு நான் ஆனால் இப்போ என்னென்னா உண்மையாக நீங்கள் சரியான அப்படி சாமான் மட்டும் கடனுக்கு வாங்கலாம் நீங்கள் அதுதான் உங்களோட சரியான பிளான்னு சொன்னால் நீங்கள் அந்த இந்த இந்தியாவில் கட்டின கல்ல டொய்லெட்டுக்கு கட்டிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டுக்கு டொய்லெட் முடிஞ்சிருக்கும் உங்களோட பிளானின் படி நீங்கள் ரெண்டையும் சேர்த்து கொண்டு போக தான் பார்த்துருக்கீங்க அது தப்புண்டு இல்லையாக்கா ஆனால் கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனை இல்லை வரும் உங்களுக்கு என்ன யாருக்கு தான் விருப்பம் இல்லை எனக்கும் என்ன சொல்கிறது நினச்சா சிக்க கவலை தான் யாரும் முன் வந்து செய்ய வந்தாலும் ஓகே அன்றைக்கு நான் ஒரு வீடியோவில் சொல்லி விட்டேன் என்னண்டு யாரும் உங்களை விருப்பம்னு சொன்னால் இவைக்கு ஹெல்ப் பண்ணலாம் இந்த வீட்டை கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பட் உண்மையிலேயே இப்போ நீங்களும் எடுத்த அளவும் பெருசு தானே பெருசுன்றாலும் என்ன இப்போ 2 பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க இனி அதை பார்க்குறாங்களோ எப்படி எடுக்கிறாங்களோ எனக்கு தெரியாதுல்ல அண்ணா செய்தாரோட செய்தாராட்டம் மிச்சத்தை பார்ப்பேன் இப்போ அண்ணா இத்த வரைக்கும் 20 லட்சம் தந்துட்டார் கனடா அண்ணா ஒரு ஆள் அன்றைக்கு போட்டவர் கனடா தான் நான் விட்டு பொருங்க நாடு பார்ப்போம் இருக்கு அதில் நான் கடைசியாக சொல்லுவேன் தானே இப்போ நான் சும்மா சொல்லிவிடுவோம் டீட்டெயிலுங்க அப்புறம் அவர் பார்த்து குழம்பிடுவார் நான் கனடாவில் இருந்தால் இப்போ என்ன வேறு நாடு சொல்கிறேன் டானியலோ சம்திங் அவர்கிட்ட பெரிய மொன்றியல் போல் இருக்குது 305 வாட்ஸ்அப் நம்பர் அப்போ அவங்க வந்து அனுப்பினவங்க இப்போ அவங்க அனுப்பின காசை நான் உங்களுக்கு போட்டேன் நான் இப்போ அதை விட உங்களுக்கு அண்ணா கொங்குரீட் கொடுத்தது வேறு நான் என்ன சொல்கிறது நானும் பய வைக்கலாதானேக்கா நான் கேட்டது கடைசியாக அப்படின்னா ஒட்டு அறை என்றாலும் சும்மா இருக்கக்கூடிய மாதிரி செஞ்சு தந்தாலும் நல்ல மண்ட மாதிரி என்றால் நார்மலாக உங்களுக்கு இப்போ இந்த காசில் நீங்கள் டொய்லெட்டை கட்டிட்டீங்கன்னா குழி கட்டியாச்சு தானே உங்களை டொய்லெட் கட்டி கோப்பை வைக்கலாம்னு நினைக்கிறேன் வச்சா ஒரு அறை என்றாலும் இது செஞ்சால் இருக்கலாம் இல்லை நீங்கள் நீ கரண்ட்டுக்கு வேணும் ஒரு பக்கம் கடன் சிக்கலாக தான் போகும் ஆனால் அவரும் என்னென்றாலும் இதை தான் யோசிக்கிறார் ஒரு ஆளுக்கு தான் கொடுக்குற அமௌண்ட்டு கூட போகுதுன்ற யோசிக்கிறார் ஏன்னா காணியோட சேர்த்து அவர் என்ன இப்போதைக்கு 24 லட்சம் காணிக்கு 4 லட்சம் போட்டதில்லை என்ன அதனால் இப்போ நானும் ஒன்றும் காய்க்கலாம் தண்ணினால நான் ஒன்றும் செய்யவும் இல்லை அது அப்போ என்ன செய்கிறது இந்த கொங்குரீட்டுக்கு நான் காய்ச்சி போட்டு அவரோட அப்படியே கொங்குரீட் அலுவலை காய்ச்சி போட்டு நான் அவங்களுக்கு அந்த காசை வண்டி கொண்டு வந்து தரேன் இப்போ இதே ஆக்கெல்லாம் நான் கொங்குரீட் போட போகிறாங்க சரி அவங்கள கொண்டு கொங்குரீட்டை போடுவோம் நீ அடுத்த ஆட்டம் யாரும் வீடியோ பார்க்குறாக்கள் இது அப்படி இப்படி முன் வந்தால் நான் கட்டாயம் கொண்டு வந்துடுவேன் கண்டிப்பாக இந்த கனடாக்காரனை அனுப்பின காசு நான் நீங்களாக கேட்கல நானாக தான் சொன்னேன் அதே மாதிரி யாரும் முன் வந்தால் நான் கட்டாயமாக அவங்க எல்லாரும் முன் வந்து கொடுங்கன்னா கொண்டு வந்துடுவேன் அதில் மாற்றம் இல்லை அன்றைக்கும் ஒரு அங்களோட ஆஸ்திரேலியாவிலேருந்து கதைச்சவர் அவருக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு விருப்பம் அவர் ஆரம்பத்தில் இருக்க அவங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்குது ஒரு 6 லட்சம் கொண்டு வந்து காசாக தந்தேன் நான் அந்த பேலன்ஸ் அப்போக்குள்ள அதில் ஒரு 75,000 அவர் அனுப்பியிருந்தவர் அப்போ அவருக்கும் விருப்பம் என்னென்றால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கான அவர் கொஞ்சம் என்ன சொல்கிறது வயதான டைமில் அவரால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்போ நான் சொன்னேன் அப்படி உங்களுக்கு எதுவும் ஏழுமே இருந்தால் நீங்கள் இல்லாட்டும் இன்னும் ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு கொஞ்சம் போட்டாலும் இந்த டாய்லெட் என்னாலும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா இதாக இருக்குமெண்டு
அப்போ அவர் சொன்னார் ஒரு 2-3 கிழமையில் பார்ப்போம் தான் அவர் ட்ரை ஒன்று கொடுக்குறேன் சில அப்படியே அவர் செஞ்சாலும் நான் கொண்டு வந்து தருவேனக்கா ஏதோ ஆக்கள் கொண்டு வந்து தந்தால் நான் கட்டாயம் கொண்டு வந்து தருவேன் நீ வரலைன்னு சொன்னால் நான் ஒன்றும் செய்யலாது மற்றது இப்போ என்ன சொல்லுங்க உங்களோட விருப்பங்கள் என்ன சொல்ல எல்லாருக்குமே இருக்கிற விருப்பம் தானே இப்படி செய்யணுமெண்டு ஆனால் நீங்கள் செய்கிற இந்த செயல்களை வந்து எனக்குமே பார்த்தா ஓகேயா இருக்குமாக்கா ஆனால் பார்க்குறவங்க மற்றவங்கள்ட்ட இருக்கு அது ஒரு வித்தியாசமாக படுது அப்போ நான் என்ன செய்கிறது இவன் அந்த நான் என்னண்டா அதில் குழாக்கிணத்தடியில் தொட்டி கட்டுறதுக்கு வேணுச்சிலவு ஒரு அடியே இதில் குளிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வேணும் தானே அப்போ அங்கால சுற்றி வர தோட்டம் குளிக்கிறது கூட ரூம் தேவைதானே அப்போ ஒரு அடியே இது கட்டுவோம் வேண்டிட்டு தான் ஒரே சில உடைய முடியும் அதில் புரிம்பா கட்டி இதில் புரிம்பா கட்டி இந்தியாவிலெல்லாம் சுட்பட்ட வழி ஆட்கள் இல்லை அதால் தான் இப்படி போட்டினேன் எனக்கு விளங்கும் மக்கா நானும் என்ன சொல்கிறேன் நானும் சவரங்களோட பிறந்தான் தானே அப்போ அதால் எனக்கு விளங்கும் ஆனால் என்னென்னா அந்த தெரியாது அவரும் பார்க்குற பேர் தான் இப்போ இந்த மற்றவன் என்ன விதத்தில் அதை பார்ப்பான்றது எனக்கு வடிவாக விளங்குது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தானே குளிக்கிறதுக்கு கட்டாயம் ஒரு ரூம் ஒன்று வேணும் தானே அது உண்மையாக நோம்பல் இப்போ நீங்கள் பொம்பளை பிள்ளையோட இருக்கவங்களுக்கு தேவை இதுவே அவங்க அட்டாக் பாத்ரூம் அப்படி ஒன்றும் கட்டையில் தானே சும்மா ஒரு இதுக்கு பேர் அதுதானே இதுக்கு பேர் அதுதானே அப்போ இதுக்கு என்ன பேர் சும்மா ஒரு பைப் பண்ண தண்ணி வேணும் அவ்வளோ அப்போ அட்டாச் பாத்ரூமுக்கு பைப்புக்கு மண்ணெண்ணெய் அது கொமாட் இல்லை வைப்பினம் அது சிலவு கூட இல்லை அட்டாச் பாத்ரூம்ண்டாக்கா வீட்டோட வர்றது தான் அப்படி சொல்கிறது அது பிரச்சனை இல்லை நீங்கள் வெளியில் வச்சாலும் உண்டு தான் வீட்டோட சேர்த்து வச்சாலும் உண்டு வீட்டுக்குள்ளே குளிக்கிற ரூம் மட்டும் வச்சுனா சில குறைவு தானே இல்லை அது ஓகே எனக்கு விளங்குது நான் என்னென்றால் நான் உங்களையும் யோசிக்கணும் உங்களுக்கு ஆசாரையும் யோசிக்கணும் உங்களோட வீடியோ பார்க்குறாங்களையும் யோசிக்கணும் ஏன்னா இப்போ எல்லாருமே எனக்கு வேணும் தானே அப்போ நான் ஒரு தரையும் தாக்காத வண்ணமாக நடந்து கொள்ளணும் எனக்கு எல்லாத்த மைண்டையும் ரீட் பண்ணலும் இல்லை பாத்ரூம் சில வேணுமெண்டா நான் ஒரு 2 மாத தவணை என்றாலும் நான் அங்கே வேலையை போய் அது நான் கட்டிக்கொள்கிறேன் இல்லை அதுதானக்கா இப்போ நீங்கள் இப்போ உண்மையிலே உங்களுக்கு தேவையான விஷயம் நீங்கள் இப்படி கதைக்கிறீங்களோ ஒவ்வொரு கதையுமே இப்போ நான் ஒரு கொஞ்சம் காலம் வந்து ஃபேக் ஐடியில் என்ன வச்சு செஞ்சாங்க நான் கதைக்கிற மீனிங் எல்லாம் வேறு ஆனால் அவங்கள அதை எடுத்துக்கொள்கிற மீனிங் எல்லாம் வேறு விளங்குது அதேமாதிரி இப்போ நீங்கள் ஒவ்வொரு விதமாக சொல்ல அவங்களுக்கு ஒவ்வொரு விதமாக படும் சரி படட்டும் இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த அண்ணா தானே அதால் கான்கிரீட் அளவெல்லாம் முடிச்சு விடுவோம் நான் இப்போ போய்க்க அவரோட கதைப்பேன் சரிதானே இப்போ நான் நீங்கள் எனக்கு அனுப்பினது 1.60 சாமானுக்கு அதை கட்டாயம் காணாதக்கா நாங்கள் ஒரு 2-2.5 மாதிரிக்கு நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அனுப்பினா அவர் அதை கட்டாயம் செஞ்சு தருவார் நான் வேணுமெண்டா அவரோட கதைக்கிறேன் எனக்கு யாரும் பேசினாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு அறை என்றாலும் உங்களுக்கு ஒரு நிலையும் ஜன்னலும் போட்டு அதை செஞ்சிடக்கூடிய மாதிரி கதைக்கிறேன் சொன்னால் அவர் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 23-24 லட்சம் அவர்கிட்ட கிட்டத்தட்ட செலவாகும் அந்த மாதிரிக்கு மற்ற என்னென்னா பாத்ரூம் செலவு நீங்கள் நான் பொறுப்பெடுக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு நீ அனுப்பி போட்டேன் நான் 1 லட்சம் இல்லை மிச்சம் மேலதிகமாக காணாட்டினா இப்போ அடியில் இருந்து நான் தானே செய்கிறேன் என்ன நீங்கள் தான் செய்றீங்கண்ணா இல்லை கிடந்த காசு கல்லுக்காக இந்த மற்ற பாத்ரூம் முதல் வச்சிருந்த பழைய கல்லுகளை முதலுக்குலாம் எனக்கு ஓட்டுறேன் ஏன்னா முதல் தந்தீங்க 6 லட்சம் அதுக்குள்ளே வாங்கினதில் தான் கிடங்கு கட்டினேன் அப்போ இப்போ கொஞ்சம் முன்னே நீங்கள் இந்த இதுக்கெலாம் இதுவும் கட்டினேன் என்ன வீட்டு காசில் வீட்டுக்கு தந்த காசில் கொஞ்சம் சாமான் எடுத்து கம்பி வாங்கினவியல் மற்றது கூலி போட்டினேன் மற்ற கல் முழுக்கங்கடு தானே மற்றதுக்கு சீமந்து நான் வாங்கி கொடுத்தேன் அதானக்கா இப்போ என்ன சொல்லுவாங்க இப்போ எங்கட உங்களோட என்ற கதையை விடுங்க எல்லாமே சரி மக்கள் செஞ்ச உதவி தானே அதாவது அப்படியேன்னு இல்லை நல்ல விஷயம் இல்லையா நான் அம்மா பார்த்து கொஞ்சம் காசு நீங்கள் அதைத்தான் என்று சொன்னேன் உங்களுக்கு தந்த கூலி நான் உழைச்ச காசு சம்பளம் மண்டபடியா மற்றது நீங்கள் இதில் கேட்டெல்லாம் போட்டது இல்லை என்ன கேட்டு போட்டது வேறு என்ன மதில் கட்டுறது அந்த மதில் அது கல்லெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் அரைவாசி கட்டின வட்டி நிற்குதுன்னு அந்த போன 6 லட்சத்தில் என்ன செஞ்சீங்க மதிலுக்கும் எடுத்து குழாய் கிணறும் எடுத்து கிடங்குக்கு மிச்ச கல்லுகள் கொடுத்தேன் மற்ற கேட் போட்டுனேன் கணக்கு இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குதோ கணக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் அழி வச்சுக்கிறீங்க அன்றைக்கு ஒரு அடிச்சு கேட்டார் என்னன்னா அனுப்புகிற காசெல்லாம் சோறா வீட்டுக்கு தானே போகுது அந்த மாதிரி அப்போ நான் குழம்பிட்டேன் என்றால் அதுக்கு நான் ஷுவர் என்றால் பார்க்குறேன்னா இப்போவும் பார்க்க ஏன்டா இப்போ நானும் வீட்டு வேலை செய்கிறேன் இல்லைக்கா அதால் எனக்கு தெரியும் படிவா வீட்டுக்கு எவ்வளோ முடியுமெண்டு அதால் அப்படி நீங்கள் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் சொன்னேன் 100 வீதம் ஒருக்கா பார்ப்போம் எதுக்கும் ஒருக்கா வாங்க ஏன்னா நீங்களும் உங்களோட காசை போட்டேன்னு சொல்ல அதுவும் ஒரு குத்துற மாதிரி இருக்குமே இல்லை வாங்க உங்களோட காசை நீங்கள் எவ்வளோ எதுக்குள்ள போட்டிருக்கீங்கன்னு பார்ப்போம் இருக்கா பிரான்ஸில் இருக்கிறார்களுக்கே போகிறாம என்றைக்கு ஊரில் இருக்கிறவங்களுக்கு போகிறாரா ஏன் அதுகளுக்கு உலாவிய வீட்டை கட்ட உதவி செய்கிறீங்க கிருஷ்ணா நீங்கள் மட்டும் சேர்ந்து இங்கே கேட்டீங்களோ இல்லையோ
ஆறாக இருந்தாலும் நியாயத்தின்படியாக நான் கேட்பேன். இப்போ அவையோட சேர்ந்து நிற்கிறேன், நீங்கள் தனியாக நிற்கிறேன், அப்புறம் அங்கே கேட்பேன். அங்கால காருக்கு போன அப்புறம் மாறுவேன் நான். என்னேந்தாண்டாக்கான மூங்கறதுட்டு கவையாஸ் பார்த்தாங்க. அது மைக்கு வேலை செய்தோப்பாய போய்ட்டோ வேலை செய்தா அதுக்கா போட்டுடுவோம் சார்ஜருக்கா வண்டி இங்கே நாங்கள் ஃபுல்லாக டைப் சி சார்ஜர் இருக்கேடி. என்ன இல்லைன்ற உங்களோட ஃபோன் சார்ஜர் தான். காய்ச்சலா எனக்கு காய்ச்சலா? அப்போ கையில் விடாம உண்டு, கையில் விடாம உண்டு. சரி ஓகே, சார்ஜர் போட்டுவோக்கா. கொஞ்சம் சார்ஜ் போட்டால் காணுமா? ஓ இப்போ தான் காய்ச்சல் நிற்கிற மாதிரி இல்லையா? என்னண்டு இந்த காய்ச்சல் எல்லாம் பரவரியா? சின்னன்லேருந்து வயசானகர்லேருந்து எல்லாருக்கும் காய்ச்சல் வருது. அது ஒவ்வொரு உடம்பு இல்லாமல் தாக்குது பயங்கரமாக. அதனால் கவனமாக இருந்து கொள்ளுங்கோ. அக்கா காசு போட்டவா அந்த பேர் வேற ஒன்றும் சொல்ல வேணாம். என்னது போட்டா? அந்த 10,000 போடுறேன்னு சொன்னாங்க. அது போட்டுட்டான்னு சொன்னீங்க. பேர் விவரங்கள் அந்த அக்கா நாங்கள் கதைச்சாக்கா. ஓகே ஓகே. இது என்ன சாமான்டா? ஓடோ என்னடா இது? ஓடு விசாரணை கான்கிரீட் போட்டுருக்காங்க. இது ஓடு இல்லை, அது உனக்கு ஓட உனக்கு இதுனா கூட உனக்கு என்ன இந்த கதை ஓடு இல்லை, அது இதுதான் கூடாடா. டிசைன் போட்டிக்கிறா எப்படி எங்கடா ஓடு வித்தது? ஒரு வழிகாட்டுவா மோடன்டா. இது ஃபுல்லாக அப்படியே சீமெந்தால செஞ்சுருக்கிறா. இது ஓட்டு டிசைன் மாதிரி சீமெந்தில் செஞ்சுருக்கிறா. நல்ல பாடின்ற நீ எடுத்த இந்த இது வழியாக கம்பியால் மிச்சம் கிடக்கு. என்ன கம்பியில் கனியாம இல்லை? இதில் 4 கம்பி, அதில் 3 கம்பி கண்ட ஒரு கம்பியை 1500 ரூபா கொண்டாங்கோ. அந்த டவுட்டே கிளியர் பண்ணி விடுவோம். முழு காசு வீட்டுக்கு தானே போயிருக்கா, இல்லாட்டி மாட்டுக்கும் போயிருக்கோம் சேத்தன். பழைய கொக்குமதி அந்த மேக்கி சார்ஜ் பண்ணியாரு ஏறுதா? ஓகே. ஏன்னா வீடு ஆரம்பித்த நாள்லேருந்து இருக்கோக்கா. காசு விவரம் போங்க, அதுதான் முக்கியம். நான் தான் முக்கியம் போங்க. காசு விவரத்தை காட்டுறேன் பிடி 2 எழுதலே. வீட்டை 2 லட்சம், ஏடிஎம் 1 லட்சம், 2 லட்சம் 1 லட்சம், 3 லட்சம் 2 லட்சம், 2.5 1.5 1 3 1 மொத்தம் 20, 2 5 21. ஏன்னா சரி ஓகே. தைப்பூச நாள் வேலை 15, நூல் கட்டி கொழுக்கட்டையை அவித்தது 10,000. சாரி முழுக்கட்டை அடித்தது. இருங்க ஒன்று வந்து அதாங்க எனக்கு நான் நீங்கள் சொன்னது தானே சொன்னேன். அதாங்க இருக்கும். மற்றது காட்டுக்கள் 2 டிப்பர் 80,000, கண்டாவளமண் ஒரு டிப்பர் 95, சல்லி ஒரு டிராக்டர் 18,000, பூச்சிமண் ஒரு டிப்பர் 95,000, சீமெந்து 35 70,000. தேவையானாக சந்தேகமானாக கூட்டி பாருங்க சரியோ? அப்போ 1 90 1 70 2 8 2 பொறுங்க 1 80 2 60 2 78 3 58. சரி 45,000 அத்தி வேரம் பட்டினது. என்ன அத்தி வேரம் கட்டினது 40,000. வளவு துப்புரவாக்கி தென்னை தரைச்சதுக்கு 10,000, கல் ஏற்றினதுக்கு 15, மண் ஏற்றினதுக்கு 10,000, அத்தி வேரம் மண் போட்டதுக்கு 15,000 1 35. வண்டியில் ஓட்டியது 4,000, நிலையம் எடுத்து 5,000. இது என்னதுக்கு வண்டியில் ஓட்டி நிலையம் எடுத்துக்கிற பிறகு? ஏன் அப்போ அப்புறம் என்ன இங்கே எதுக்கு பாருங்க? ஓ மீதி அத்திவாரம் பட்டியது 14,000, மேசன் கூலி 5,000, சீமேந்து 30, 1000 18, சல்லி டிராக்டர் மேசன் கூலி கல் கட்டின 29, 1000 கல் 1 10, மேசன் கூலி 4 13,500 மேசன் கூலி. யார் எழுதுகிறா எல்லாம்? மிஷின் கூலி 1000, மேசன் கூலி 4,000 13,500,
63,000. மேசன் கூலி 5 17,000. மேசன் கூலி 15,500 10,000 1.5 34,000. வீம் போட தொண்ணூட்டு வீம் போட கம்பிக்கும் காசு சிமெண்ட்டுக்கும் காசு கொடுத்து தொண்ணூட்டேன் நான் பில் தரவில்லை. மிஷின் கூலி 1000. மேசன் கூலி 4,000. பலகை ஏற்றிய கூலி 1000. கூடு கட்டி பலகை அடித்தது. வீம் கொங்கிரீட் மேசன் கூலி. மண் அள்ளியது மிஷின் கூலி. பலகை கலட்டியது. பலகை கலட்டினது காசு எடுத்தீங்களோ? பலகை கலட்டினாக்கோ? அப்போ இதில் பலகை அடித்ததுக்கும் கிடக்கு மேலே கிடக்கு கூடு கட்டி பலகை அடித்தது 13,500 பலகை கலட்டினா. அப்போ இது வந்து உங்களோட மேசன் கூலியாக செஞ்சுக்கணும். சாமான் எடுத்தேனே அண்டா பலகை அடிக்கிற ஆக்கலண்டு இல்லையாண்ணே. பலகை வாடகை 20,000. மேசன் கூலி 4,000. மேசன் கூலி 4,000. வட்டி பாத்திரம் அத்திவாரம் வட்டி கல் போட்டது. இது எப்போ நடந்தது? 10,000 26 என்ன இந்த மாதம் தானே. மேசன் கூலி 4,000. இது மரம் அண்டையானண்ணா. மண்ணெண்ணெய் சீட்டு ஓகே. மரம் ஏற்றி சீட் போட்டது. கூலி 23,500. மரம் ஏற்றி சீட் போட்டாக்கோ? ம் 3 பேர். மரம் ஏற்றி சீட் போட்ட கூலி. சாப்பாடு 1,500. சாப்பாடு என்ன நீங்கள் செஞ்சு கொடுத்தா வேண்டி கொடுத்தீங்களே? ஓகே 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 ஓகே. பாத்ரூம் அத்திவாரம் கட்டி 2 வரிகள் வெட்டியது. என்ன இது பழையான அப்புறம் காணி அளக்க வீட்டு நிலையம் 9,000. குழாய் கிணறு இது அந்த 4 லட்சத்தி வச்சோம் அது. சரி 6 லட்சத்தி வச்சோம். 98,000. 20 ஏனைய செலவு 7,000. குழாய் கிணறு. அலுமாரி என்ற என்னக்கா இது வாங்க சொல்லியா? அலுமாரி. ஓகே ஓகே. இப்போ மற்ற மதிலுக்கு 40. இதில் மதிலுக்கு 2,300 இருக்குது. கிணத்துக்கு 98. 1 ரூபாமே 3,300. பாருங்க இது சாமான் மட்டும். டஸ்ட் டிடெக்டர் கண்டாலை பூச்சிமண். ஓகே 140 அத்திவாரம் பட்டினது. 4 வரிகள் கட்டினது. பொருட்கள் அள்ளியது கூலி. எல்லாம் அங்கேயில் இதில் இருந்தது கல்லுகள் எல்லாம் இதில் இருந்து தான் அங்கே கொண்டே பறிச்சது. எல்லாம் சேர்த்து இது மதில் கணக்குக்கு தான் காசு கொடுத்தது. ஓகே கேட் போட்டது. கேட் 50,000. கம்பி 45 கூலி 10,000. இது என்ன 6 15 மொத்தம்? இதில் இது எல்லாத்தையும் கூட்டியோ? எல்லாம் காசு 6:37 நான் தந்தேன். 6:15 நீங்கள். ஓகே அப்போ இதில் நீங்கள் உங்களோட சம்பளத்தில் நீங்கள் போட்டோன்னு சொன்னீங்க. அது எதுக்காக? இதை கூட்டி பாருங்க. இதை கூட்டினா இதில் 1 லட்சம் ரூபா டாய்லெட்டுக்கு கணக்கு போட்டேன். அதில் 1 லட்சம் ரூபா காசு கிட்ட குறைய வரும். எதை கூட்டினா? இந்த வீட்டுக்கு செலவழிச்ச காசுல கூட்டினாலோ? சந்தேகம் வண்டியில் நீங்கள் சொன்னபடியா அது சந்தோஷத்துக்காண்டி. சரி எழுதி வச்சிருக்கிறேன். என்னது கணக்குகள் டாய்லெட் காசு சேர்க்காமலே வருது. வரும்போது இதில் நான் பார்க்குறேன். 25,000. 358. 135. சொல்லுங்க. 9,000. இல்லை நீங்கள் அதை பார்த்து சொல்லுங்கள். நான் இதை பார்த்து அடிக்கிறேன். 9 பாருங்க 17,000. 66,000. 1,23,500 இல்லை. 63,000. 1,50,500 என்ன? ஓகே 34,000.
வரும் 95,000 93,500 93,500 7,000 7,000 85,000 85,000 2,30,500 2,30,500 2,30,245 2,15,000 2,15 37,000 55,000 50,000 மற்ற என்ன கூட்டி பாருங்க மற்ற 20 இது இவ்வளோ தெரியுமா அடித்த எவ்வளோ தெரியுமா 20,29,245 வருது சரியா இப்போ செய்து கொண்டிருக்கிற இந்த டாய்லெட் காசு இதில் 92 எதில் இந்த இதில் டாய்லெட் கிடங்கு காசு எதில் இதையும் போடுங்க சேர்த்து இது என்ன இது டாய்லெட் கட்டி கிடங்கு வட்டினதுக்கும் சீமந்துக்கு கூலிக்கு மட்டும் கல்லை விட்டுட்டு கல் எங்கள்கிட்ட இருந்த கல் பாரு நீங்கள் கையோடுங்க சொல்கிறேன் இது என்ன 45 30 ரெண்டும் கிடங்கு வட்டின காசு இது மேசன் கூலி இது 2,80,000 12,000 சீமந்த் 30,000 இது கட்டி கம்பி கட்டி பிளேட் அறுத்தது அந்த டாய்லெட்டில் சீமெண்ட் 6 ரூபாய்க்கு 92 அப்போ இதுக்கு அம்படையில்ன்றீங்களோ அதையும் போடுங்க 1 மினிட் போங்க இது இதுக்கு வரைய இல்லையோ அதையும் போடுங்க சேர்த்து கூட்டுங்க நீங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கேன் வேலை அது அந்த சாப்பாட்டு காசு என்ன இல்லை அது சரியாக்கா நான் கேட்குறேன் இப்போ வீட்டுக்கு சாப்பாட்டு காசு போட்டால் டாய்லெட் கிடங்கு காசு ஃபுல்லாக இந்த காசில் கட்டுற மாதிரி வரும் சாப்பாடு கணக்கு வருது சாப்பாடு கணக்கு வரும் சாப்பாடுலாம் நீங்கள் கொடுத்தீங்களே காலமையில் தேத்தண்ணியும் பிஸ்கெட்டும் இந்நேரத்தில் டீ தானே வருமானம் கொடுத்துருந்தாங்க எங்கேயே வருமாட்டாங்க அதுதானே அதனாலும் இல்லை இருக்கும் அவ்வளோ கூல் மேசனால ஒரு ஆள் மட்டும்தான் 5 பேர் வார நேரத்தில் ஒரு ஆள் வீட்டை சாப்பிட போகிறவர் மற்ற வேலையாருக்கும் வீட்டை தான் சாப்பாடு இப்போ இதில் 92,000 கூட்டினா 21 அங்கே அதில் இப்போ செஞ்சதை கூட்டினா என்ன இப்போ செய்த காசு மற்றது இந்த சாப்பாட்டு காசு ஒன்றும் எனக்கு போடல அப்போ எல்லாம் இதுக்கு இறங்கி இருக்குதானே சரி அப்போ அந்த சந்தேகம் கிளியர் தானே எனக்கு சந்தேகம் இல்லை சந்தேகப்படிச்சாங்களுக்காண்டி நான் பார்த்துருக்கு சரியா கூலியில் குறைச்சி போட்டாலும் கூட போட மாட்டேன் எங்களோட வீடு ஏற்கனவே எல்லாரும் கூட கூடன்னு பேசுவாங்க ஏன் அதை நீங்கள் வாங்குறத குறைச்சி போடுவான் நீங்கள் வாங்குறத அப்படியே போட வேண்டியா வாங்குறது அப்படியே போடுவேன் தண்டு செலவு சில நேரம் குறைச்சி போட்டேன் எந்த செலவு கூலியத்தில் நேரம் குறைச்சி போட்டாலும் வீம் போட்டதுக்கெல்லாம் 4-5 நாள் பிடிச்சது இல்லை சின்ன இது அதுக்கெல்லாம் நான் 2 கூலி போட்டு நிப்பாட்டிட்டேன் இது இப்போ டாய்லெட்டு நீங்கள் செய்யுங்க அப்போ நான் அவரோட காய்ச்சி போட்டு இப்போ இது நாளைக்கும் வந்து கட்டுவாங்க தானே கல் எடுத்து கட்டுவாங்க நான் அவரோட காய்ச்சி போட்டு கொங்குரிட் அளவில் இன்றைக்கு என்ன சனி என்ன நாளைக்கு வருவாங்களா வேலைக்கு அப்போ மண்டே திங்கள் செவ்வை அந்த அளவில் பார்ப்போம் சாமான் பறிக்கினா உங்களுக்கு காசு தரணும் முதல்ல என்ன அதுக்கு அவர் என்ன போடணுமே அப்போ அவர்கிட்ட நான் காய்ச்சி போட்டு கேட்டு போட்டு நான் கொண்டு வந்து தரேன் கொங்கிரீட் போட்டு விடுவோம் அவர் பேசினாலும் பரவாயில்லை நான் ஒரு அறையும் செஞ்சார் சொல்லி கேட்டு பார்க்குறேன் இனி அதை அவரை பொறுத்ததாக்கா சரிதானே எனக்கு செஞ்சிருந்தால் சந்தோஷம் சரிதானே நான் சொல்கிறேன் ஒரு வருஷத்துக்குள்ள நானும் மிச்ச வேலை இல்லாமல் நானும் ஒரு நல்ல லெவலுக்கு வருவேன் சந்தோஷமாக்கா நீங்கள் அப்படி இருக்கிறதானே அந்த மெக்க கலட்டி தான் அப்படிலாம் இருக்கா மற்ற மெக் சார்ஜ் போட்டது அக்கா நான் நீங்கள் என்னில் கோவிக்கக்கூடாது ஒரு நாள் நான் என்னில் ஒரு நாளும் நீங்கள் என்னில் கோவிப்பீங்களான்னு தான் எனக்கு கடவுளுக்கு தெரியுமாக்கா நான் உண்மையாக இன்றைக்கு எவ்வளோ பேருட்டையோ பேச்சு இது பண்ணி இது செஞ்சு நான் ஒரு நாளுமே இது செய்யலை விளங்குதா நான் எனக்கு உங்களுக்கு எது செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தான் விளங்குதோ ஆனால் ஒவ்வொருத்த இதோட நாங்களும் என்ன சொல்கிறேன் நானும் எனக்கு என்ன பெருசாக தெரியுது இல்லை ஏன்டாப்பா அப்படி காய்க்கிறாங்க அப்படின்னு மாதிரி ஊரில் உள்ள வந்தாங்க காய்க்கிறான்றத ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தவங்க காய்க்கிறாங்க அப்படித்தான் என்ன எப்படிங்க ஒரு அம்மாட்டேன் ஏனக்கா அப்படி காய்ச்சிங்க உங்களை சரி நீங்கள் கதைக்கலை ஆனால் உங்களை யார் சொன்னேன்னு சொன்னீங்களோக்கா என்ன சொன்னது அப்போ நாங்கள் கொடுத்த காசு எல்லாம் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போட்டிருக்காங்க 1 ரூபா காசுமே
அப்படி ஒரு தரம் சந்தேகப்பட மாட்டோம். அது சரி. மற்றது என்ன அவங்களுக்கும் 2 என்ன நிறைய உதவி, அந்த வீட்டு உதவி மட்டும்தானே நிறைய. அப்படியே போனாலும் அவை கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, செய்கிறது ஒரு ஆள்றாப்பா, அந்த ஆளே கவலைப்படையில நான் என்ன மனுஷர்றாப்பா என்ன. அதுதான் சொன்னேன், அவரும் தனியாளாக கஷ்டம் நிறைய செய்கிறார் பாவம். இல்லை ஆனால் மற்றவங்களுக்கு என்ன அது ஒரு மன கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு கண்டா விளங்குது இல்லை. ஒரு சில பேர் அன்றைக்கு ஒரு நாள் இருந்தால் இப்போ பார்த்துருப்பீங்க கோமையில நான் உந்த குடும்பத்தானே நான் கழிவு இருந்தால் பார்த்துருக்கீங்களே. உங்களோட சொத்தை வீதை கொடுக்கணும் காசு. எந்த சொத்து அம்மா வேணா இந்த காசுலாம் மிச்சத்தை கட்டி கொடுப்பேன். அப்படியே என்ன தெரியாதான் இல்லை அப்படின்னு இல்லை. அவர் அண்ணா தாரார் அவரும் தாராருன்றோட நீங்களும் உண்மையாக ஆகாரம் இந்த வேலை செய்யலையே ஒரு அத்தியாவசியத்தை. அண்ணா நான் கோழி செத்துருக்காட்டி இப்போ விற்றுருப்பேன் அவ்வளோ 2 லட்சத்துக்கு விற்றுட்டும் எந்த ஏதாவது ஒரு பெரிய வேலை நான் கதவு நிலையில் முக்கால்வாசி வேலை செய்திருப்பேன். அண்ணாவே பொறுக்க விட்டுருக்க மாட்டேன். நீங்கள் நல்ல பொறுப்பான உண்மையாக சொல்லணும்டா இன்றைக்கி வேறு யாருமென்னு சொன்னால் இவ்வளவு விறக்கறவா இந்த வேலையிலெல்லாம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்க மாட்டாங்களாக்கா. ஏன்டா அது பெரிய வீடு இல்லைன்னா யோசிச்சு பாரு. அவன் உண்மையாக சாப்பாட்டுக்கு நாங்களே பிள்ளைந்தே அவளுக்கு நாங்கள் பின்னத்தில் அக்கா டீ கொடுத்துருக்கோம் யோசிச்சு பாரு. அப்போ அது பிள்ளையாண்டு இல்லை, அது உண்மையாக வேலையாக்களுக்கு அது ஒரு பெரிய இதுடாப்பா டீ கொடுக்குறது தெரியுமே. இப்போ நாங்கள் என்னென்னா அங்கிட்ட அம்மா இருக்காள், அம்மா சொல்லுவாள் 2 நேரம் டீ கொடுக்க காட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இது செய்வாங்க தெரியாது ஒரு விதமாக. அப்போ அக்கா டீ கொடுத்துருக்குறா. அப்போவுமே நல்ல விஷயம் அக்கா. நீங்கள் கஷ்டப்பட்டாலும் மற்றவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்க, மற்றவன் நல்ல சந்தோஷமாக நினச்சிருக்கீங்க, நல்ல விஷயம். என்ன சொல்கிற உரலுக்கு ஒரு பக்கம் வடி மற்றதுக்கு 2 பக்கம் வடி இந்த மாதிரி நானும் அப்படி இல்லை. அண்ணா சந்தோஷமாக வீடு கட்டி தந்தாலும் வீடு கட்டுறவில் மேலே டிரைவோட கட்டணும் வயிறு குளிராண்டு தான் நாங்கள் கூடி சாப்பிடாலும் பரவாயில்லன்ட்டு ஏதோ கடன் பட்டாது படிவ சாப்பாடு கொடுத்து செய்யணும்னு செய்தேன் நான். மற்ற அன்றைக்கு அந்த கதைச்ச லண்டனாக்கா மாதம் 10,000 போகிறோன்னா 5 மாத காசு போட்டுவாங்க. அது என்ன பேர் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று சொல்ல தண்டவனாண்டவ. மற்றது டியூஷன் ஏதாவது விசாரிச்சுட்டு வீட்டை வச்சு சொல்லி கொடுக்கணும் தன்னால் முடிஞ்ச சப்போர்ட் செய்கிறேன்னு. எனக்கும் பெரிய அளவில் செய்ய விருப்பமாக அதுக்கு இப்போ கொஞ்சம் வசதி இல்லையா பார்ப்போம். அவளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்க வேண்டிய இல்லை, வாட்ஸ்அப் நம்பர் கடைசி சொன்னாங்க உங்களுக்கு நான் வீடியோவில் அதான் கிடந்தா. நீ சொல்லு வாட்ஸ்அப் நம்பர் கடைசி நம்பர் 3 சொல்ல நான் சொன்னேன்னா இங்கே வாட்ட மூளை அடக்கு இல்லை கேட்குறேன். பேர் சொல்லுவா சொன்னால் பரவாயில்ல, இடம் சொல்லுவா சொன்னால் பரவாயில்ல, 3 நம்பர் நான் சொல்லியே அவனுக்கு. ஏன்னா எனக்கும் இந்த திரிக்கிற வேலையெல்லாம் 733 உங்களே 933 ரைட் ஓகே. அப்போ சரி நான் போட்டு வரேன். காய்ச்சல் என்றால் கவனம் ஆயிருங்க. சரி தானே உனக்கு மாறிட்டா அக்கா கொடுத்துட்டியா 2 சேர்ந்து நீ அம்மா கொடுங்க சரியா. இல்லை அவள் தனியாக தான் படுக்கிற இப்போ வேறவன் அவள் கட்டில்ல இவ்வளோ விட மாட்டா தனியாக தான் படுக்கிற. மற்றது அக்கா என்ன சொல்லுவாங்க நம்ம எல்லாம் கடந்து வந்த பாதைகள் நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் எல்லாம் பயங்கர மேடும் பள்ளமும் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் கலைப்பாங்க. நான் இது சொல்லிட்டேன் இல்லை இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம்ன்ற உங்களை சந்திச்சதாலேருந்து 1000 பேருக்கு சொல்லியிருப்பேன். நான் அது ஒரு தரம் சொல்ல மாட்டேன், அதை சொல்ல மாட்டேன். சின்ன உண்டு எது கொண்டு சும்மா கோபத்தில் அதை சொல்லிடுவான். அப்படி தானே எவ்வளோ மேண்டால். இப்போ நீங்கள் அப்போ நீங்கள் அப்படி என்னை பற்றி சொல்லியிருந்தால் அந்த ரோலுக்கு கட்டி இல்லை 4 கடியை கட்டி போட்டு ஒரு தலை ஒரு பொழுத்தினை போட்டுட்டு படுத்த காலம். அதான் சொல்கிறேன் இந்த பெரிய வீடு பேராசை அப்படி ரெண்டு இல்லை. நான் அண்ணா செய்யக்கிறேன், நானும் ஒரு சப்போர்ட்டாக கூட மாட செய்யலாம் எதிர்பார்ப்போட செய்கிறேன். இல்லை மற்றது என்னமோ உண்டாக்கா. இப்போ நீங்கள் எங்களை பற்றி நல்லா சொன்னதை மற்றவங்கக்கிட்ட சொன்னால் நாங்கள் உங்களுக்கு எது வகையில் ஹெல்ப் பண்ணிடுவோம்ண்டாக்காண்டி நீங்கள் எப்போயா ஒரு நாள் சும்மா சரி கோவத்தில் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தால் அதை சொல்லுவாங்க. ஏன்னா இன்னும் 10 வச்சு உங்களுக்கு வர்றதை நிப்பாடுவோம். அப்படி கொத்த ஒரு மைண்ட் செட்டில் உலகத்தில் நான் வாழ்ந்தோண்டு இருக்கிறோம். ஸோ அதை குறித்து நீங்கள் வரி பண்ண வேண்டாம். அக்கா ஜனவரியோட வாழை எல்லாம் விடச்சுருந்தோம். வீடு வீடு அப்படி கொடுக்க வாழையெல்லாம் வாடகை நாங்கள் தானே வாழை பார்க்குறோம். ஓ நேற்று ஆக்களை பிடிச்சனா வேலை செய்கிறத நான் செய்ய வேணாம்னு சொன்னேன். என்ன இருக்கிற வருமானத்தை எடுத்துட்டு விட சொல்லி தான் ஜனவரியோட வேறு ஆக்களுக்கு கொடுக்க வாழை வீடு எல்லாம். அப்போ நீங்கள் ஜனவரியோட அங்கே அந்த வீட்டு போயிடணும். ஒரு வீடு நாங்கள் ஒரு ரூமை மட்டும் செய்துட்டு போயிருந்தோம். நான் முடிஞ்ச அளவு ஏதாவது வழியில் அதையும் இன்னொரு வாடி சொன்னது எனக்கு இப்போ கஷ்டம் சொல்ல இயலாது. வசதி இருந்தால் கொஞ்சம் ப்ரோயிலர் வளர்க்க ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அதை வளர்த்து கொண்டு அதுலேயே மிச்ச வீடு வேலை ஃபுல்லாக செய்துருக்கேன். 1 வருஷத்தால் பாருங்க
இல்லை இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குதுக்கா. மற்ற என்ன சொல்லுவாங்க அந்த களவுகள் பொய்யல் அப்படியான விஷயங்கள் எனக்கு நீங்கள் சாரீங்களா இந்த காசு நான் களவெடுத்து யாருக்கு கொடுக்குறது அதுதானே. சொல்லுங்களேன். இந்த பிள்ளைகளுக்கு குடிக்கிட்டு பாருங்க மேசனாக வேலை செய்ய வரைக்குள்ள தான் 2 நேரமும் மணலில் சாப்பாடு. என்ன ஆம்பளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது நெத்தடிக்கோ மீன் தின்னோ மீன் வாங்குறது இல்லை, மீன் சாப்பிட்றது அதை மீன் வாங்குறது இல்லை. இருந்துட்டு 2-3 நாள் வச்சு சமைச்சிருக்கேன். நான் ஒன்றுமே சொல்லவே இல்லையாக்கா. நானுமே உங்களுக்காண்டி வந்து நான் போராடுறேன் தானே, உங்களுக்கு நன்மை செய்யணும் தான். நான் அண்டே கூட வந்து ஆஸ்திரேலியா அங்கே அடிக்க நான் அந்த இங்கிலீஷில் காய்ச்சிட்டு இருந்தேன்டா அவரோட இவையில பற்றி தான் காய்ச்சிடா. நான் சொன்னான் நீங்கள் வைக்க அட்லீஸ்ட் அந்த ஒரு டாய்லெட் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் அதை செஞ்சு கொடுக்க ஒரு சப்போர்ட் உண்டு, உங்களுக்கும் வயதாகிட்டு நீங்கள் 7 மணி நேரம் அவருக்கா செஞ்சால் ஹாப்பியாக இருக்குமென்னு சொல்லி அப்போ அவர் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னவரக்கா. அந்த மாதிரி தான் இல்லாங்க தான். நீங்கள் இதில் ஒன்றும் என்னையே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. இப்போ கூட சொல்கிறேன், அந்த அண்ணா உங்களுக்கு கட்டித்தார அண்ணா கூட வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன மேரேஜ் நான் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் நான் சொல்லுவேன் என்னென்ன இப்போ நீங்கள் தொட்டுட்டீங்க அட்லீஸ்ட் ஒருக்கா. இப்போ என்னடா அவர் வந்து இப்போ அவருக்கு யாரோ சொல்லிக்க கொடுங்க அப்படின்ட்டு இப்போ ஒரு ஆக்களை கூட கொடுக்குறீங்களா இல்லாட்டி ஒரு பட்ஜெட்டை தாண்டி போகன்ற சொல்லக்குள்ள அவர் யோசிப்பார், ஒருவேளை நான் உண்மையிலேயே போல செய்கிறேன்னா அப்படின்னு கூட அவர் யோசிப்பார். அப்போ என்னக்கிட்ட எடுத்து கேட்பார், கிருஷ்ணா நான் செய்கிறது சரியா பிள்ளையா அப்படின்ட்டு சரியா அப்படியான்னு சொல்லி அவர் கேட்பார். இப்போ கேட்கனா என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து செய்கிறது பிள்ளையான்னு ஒரு நாள் சொல்ல மாட்டேன். ஏன்னா உண்மையிலே 1 லட்சம் ரூபா காசு இந்த காலம் ஒரு கொடுத்தா பெரிய சந்தோஷம். 20 லட்சம் ரூபா காசு இது வரைக்கும் தந்துட்டார். அதை விடாக்கா என்ன சொல்லுங்க அப்போ நான் சொன்னேன், ஆனால் 20 லட்சம் தந்தும் அந்த வீட்டில் அவங்க இருக்க முடியாமல் போச்சுன்னு சொன்னால் அது பிரியோசனம் இல்லைல்ல. அதனால் இருக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் ஒரு அறை இருந்தாலும் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு ஹெல்ப் பண்ணி விடுங்கண்ணா. இது நீங்கள் அந்த அட்டாச் பாத்ரூம் கதை சொன்ன மாதிரி தான். இப்போ நான் அதை தானே சொல்லிக்கொண்டு இருக்கேன், கான்கிரீட் போட்டு கதை போட்டால் தான் இருக்கலாமாக்கா. பூச்சி கதையெல்லாம் நான் சொல்கிறேன், கதவு தான் சும்மா அதுதான் சொல்லுறேன். சரி மற்ற என்ன சொல்கிறது, நான் கிளம்புறேன். சரி தானே, நீங்கள் ஒன்றும் குறை நினைச்சு போடாங்க இன்னில். நான் அப்படியே ஒன்றும் இதாக செய்யலை. இப்போவும் நான் என்ன சார் வந்து கொஞ்ச நாளைக்கு நிறைய கோழி வளர்த்தோம், கொஞ்சம் நல்ல சரியாக வந்தோம். இல்லாமல் கொடுத்தோம் போட்டு நானும் என்ன தான் செய்கிறேன். நீங்கள் ஒன்றும் செய்யலாது, வேறு உழைப்பு இல்லை இந்த ஊரில். எல்லாரும் கேட்பாங்கன்னு நான் உழைக்காதுன்னு நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னு. எனக்கு இங்கே வேலை வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்புன்றாலும் 2 பொம்பளை பிள்ளைகளையும் அவங்க வளர்ந்துட்டாங்க இல்லைன்னு நிற்பாங்க தான். நீங்கள் பகலில் நீங்கள் போயிட்டு வரனா வரலாம். ஆனால் இங்கே இதில் பரவாயில்லை, அங்கே அங்கே வேறு கூப்பிட்ற மாதிரி 4 பக்கம் வீடு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் தான் தாண்டி கூப்பிட்டாலும் நம்ம கட்டி பார்ப்போம். சரி பார்ப்போமே, ஒரு முடிவுக்கு வரும் தானே இல்லாமல் ஒன்று கொஞ்சம் யோசிக்காங்கம்மா. சரியா, நாங்கள் என்ன டாய்லெட்டு ஒரு மாதிரி ஏதோ ஒரு வழியில் முடிஞ்சிருமென்னு நம்புகிறேன். நீ இதாக போட்டுட்டு கான்கிரீட்டை போட்டுட்டு ஒரு அறையை செஞ்சு அங்கால வயரிங்கும் என்ன கரண்ட் எடுக்கிறேன்னு சொன்னாலும் கரண்ட் கட்டாயம் எடுக்க தான் போகணும். என்ன கரண்ட் இல்லாமல் கஷ்டம் அந்த ஒரு அறை கண்டாலும். ஏதோ பையன் உங்களோட முயற்சியில் நீங்கள் கொண்டு போகலான்னு நம்புவோம் நாங்கள். சரியா, நான் போயிட்டு வரேன்னு பார்ப்போம். சரியா, நீங்கள் என்னில் மட்டும் ஒன்றும் கோவிச்சு தான். சரி ஓகே பாய், நான் போயிட்டு வரேன். அப்புறம் சரி வாரம் போய்த்தானே.